வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 5 மற்றும் 6 ஜனவரி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். இப்ப நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். எந்த மாநிலத்தின் நடனம் டாங்கா மற்றும் குண்டா ஜார்க்கண்ட்? டோலு குனிதா மற்றும் குட்டார் எந்த மாநிலத்தின் நடனம் கர்நாடகா? ஜவாரா மற்றும் சலார்கி எந்த மாநிலத்தின் நடனம் மத்திய பிரதேசம்? போவாடா எந்த மாநிலத்தின் நடனம் மகாராஷ்டிரா? மணிப்பூர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் ஜமோல், குக்கி, சிறு, மரம், பைட். சிஎன்ஆர் ராவோ மற்றும் சச்சின் டெண்டுல்கர் 2014ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. ராமநந்தா, ஞானலீலா, யோகு சிந்தாமணி, வைஷ்ணவ மாதா மற்றும் பஜபாஸ்கரான்னு சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. மத்திய அரசால் மாநில ஆளுநர்கள் நியமனம் அப்படிங்கிற விஷயத்த கனடா நாட்டில இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். 10வது ஐந்தாண்டு திட்டம் 2002 இருந்து 2007 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. பட்டியல் சாதியினர், பழங்குடியினர் மற்றும் பிற நலிந்த பிரிவினரின் கல்வி மற்றும் பொருளாதார நலன்களை மேம்படுத்துதல் அப்படிங்கிற விஷயத்த பிரிவு 46ல சொல்லியிருக்காங்க. பாகல் பாந்தீசன் சொல்லக்கூடிய கிளர்ச்சி 1825 இருந்து 35 வரைக்கும் கரம்ஷா தலைமையில நடந்துச்சு. பீகார்ல கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை மதுஸ்ரவாணி, சாமா சகோவோ, ஜிவித் புத்ரிகா. போகராஜி பட்டாபி சீதாராமையா காங்கிரஸ் வரலாறுன்னு சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. இன்னைக்கான திட்டம் அக்னிபாத் பாதுகாப்பு கொள்கை சீர்திருத்தம் 2022ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. பிரதான் மந்திரி போஷன் சக்தி நிர்மான் அபியான் 2021, ஸ்டார்ட் அப் இந்தியா விதை நிதி திட்டம் 2021, ஆயுஷ்மான் சககர் திட்டம் 2020, PM அன்னதாதா ஆய், சன்ரக்ஷன் அபியான் 2018, சட்டாட் திட்டம் 2018, மிஷன் சாகர் 2020. அசோச்சமின் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டவர் யார்? மனிஷ் சிங்கால். அஜந்தா எல்லார திரைப்பட விழாவில் பத்மபாணி வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்றவர் யார்? சாய் பரஞ்ச்பியே. வெளியேற்ற ஊசி இல்லாத ஷாக் சிரஞ்சுகளை எந்த நிறுவனம் உருவாக்கியுள்ளது? IIT பாம்பே. எந்த அமைப்பு வணிக தயார் அறிக்கை தொடங்கியுள்ளது? உலக வங்கி. ஸ்கிரப் பைப் டைப்பர்ஸ் எந்த மாநிலத்தில் பரவியது? தமிழ்நாடு. ஸ்கிரப் டைப்பர்ஸ் அப்படிங்கிறது ஒரு விதமான பாக்டீரியா. இது தமிழ்நாட்டுல ரீசெண்டா பரவி இருக்கு. பீகார் மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆரிஃப் முகமது கான். 7வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 1956 மூலமா ஒரே நபரை 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஆளுநராக நியமித்தல் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 153ல ஆளுநர்களை பத்தி சொல்லியிருக்காங்க. சிவபிரதாப் சுக்லா ஹிமாச்சல பிரதேச மாநிலத்துடைய ஆளுநர். BD மிஸ்ரா லடாக்குடைய லெப்டினன்ட் கவர்னர். லா கணேசன் நாகாலாந்து. ஹரிபாவ கிஷன்ராவ் பாக்டே ராஜஸ்தான். ஓம் பிரகாஷ் மாத்தூர் சிக்கிம். CH விஜய்சங்கர் மேகாலயா. குலாப்சந்த் கட்டாரியா பஞ்சாப். அஜய்குமார் பல்லா மணிப்பூர். ஹரிபாபு கம்பம்பட்டி ஒடிசா. 78வது சந்தோஷ் டிராபி தேசிய கால்பந்து சாம்பியன்ஷிப் 2024 வென்ற மாநிலம் எது? மேற்கு வங்காளம். மும்பை சிட்டி FC அணி இந்தியன் சூப்பர் லீக் கோப்பையை ஜெயிச்சிருக்காங்க. அர்ஜென்டினா நாடு கோப்பா அமெரிக்கா 2022 மற்றும் 2024. ஸ்பெயின் நாடு UEFA யூரோ கப். பங்களாதேஷ் நாடு சவுத் ஏசியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் அண்டர் 20 சாம்பியன்ஷிப். நார்த் ஈஸ்ட் யுனைடெட் FC அணி 133வது டுராண்ட் கோப்பை ஜெயிச்சிருக்காங்க. இந்தியா சவுத் ஏசியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் ஆண்கள் அண்டர் 17 சாம்பியன்ஷிப். இந்தியாவின் முதல் கடலோர பறவைகள் கணக்கெடுப்பு எந்த இடத்தில் நடத்தப்பட்டது? குஜராத்ல கடல் தேசிய பூங்கா ஜாம்நகர்ல நடத்தப்பட்டிருக்கு. இந்தியாவின் முதல் கடல்சார் நடுவர் மையம் மற்றும் விளையாட்டு நடுவர் மையம் குஜராத்ல ஆரம்பிச்சிருக்காங்க. குஜராத் மாநிலம் கமலம் பழம் டிராகன் ஃப்ரூட்னு பேர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. இந்தியாவின் முதல் 24.7 சூரியசக்தியில் இயங்கும் கிராமம் மோதிரா. குஜராத் மாநிலம் கோல் மீனா மாநில மீனா அறிவிச்சிருக்காங்க. இந்தியாவின் முதல் நீர்மூழ்கி கப்பல் சுற்றுலா ஆரம்பிச்சது குஜராத் மாநிலம். எந்த நாள் உலக பிராய்லி தினமாக அனுசரிக்கப்படுகிறது? ஜனவரி 4ஆம் தேதி. நவம்பர் 21 உலக மீன்பிடி தினம், உலக தொலைக்காட்சி தினம். நவம்பர் 26 சம்விதான் திவஸ். டிசம்பர் 3 சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம். டிசம்பர் 9 சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம். டிசம்பர் 16 விஜய் திவாஸ். டிசம்பர் 21 உலக குடைப்பந்து நாள். டிசம்பர் 23 தேசிய விவசாயிகள் தினம். எந்த வங்கி ஹர்கர் லக்பதி டெபாசிட் திட்டத்தை அறிமுகப்படுத்தியது? SBI.
சிட்டி யூனியன் வங்கி இந்தியாவின் முதல் குரல் பயோமெட்ரிக் அங்கீகார வங்கி பயன்பட ஆரம்பிச்சிருக்காங்க. என்பி நிர்வாகத்துல சிறந்த வங்கி மகாராஷ்டிரா. மகிழா சம்மன் சேமிப்பு சான்றிதழை வழங்கிய முதல் வங்கி பேங்க் ஆஃப் இந்தியா. 444 நாள் டெபாசிட் திட்டம் அம்ரித் விருஷ்டி அறிமுகப்படுத்தினது எஸ்பிஐ. 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு விஜய் பிக்ஸ்ட் டெபாசிட் திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஆர்பிஎல் வங்கி. மொத்த விற்பனை விலை குறியீட்டின் அடிப்படை ஆண்டை திருத்த யாருடைய தலைமையின் கீழ் குழு அமைக்கப்பட்டுள்ளது? ரமேஷ் சந்த். கேஜி பாலகிருஷ்ணனும் மதம் மாறிய தலித்துகளுக்கு எஸ்சி அந்தஸ்து குறித்து ஆய்வு செய்யும் குழுவின் தலைவர். அஜய் லம்பா மணிப்பூர் வன்முறை சம்பவங்களை விசாரணை கமிஷன் தலைவர். ஓபிசிகளின் துணை வகைப்பாடு குறித்த அறிக்கையை ரீசெண்டா ரோகிணி கமிஷன் சப்மிட் பண்ணியிருக்காங்க. கே விஜயராகவன் டிஆர்டிஓ உடைய செயல்பாட்டை மறு ஆய்வு செய்வதற்கான குழுவின் தலைவர். ராம்நாத் கோவிந்த் ஒரே தேசம் ஒரே தேர்தல் என்னும் சொல்லக்கூடிய குழுவை ஆய்வு செய்யக்கூடிய தலைவர். ஹீமா கோலி பாலின உணர்வு மற்றும் உள் புகார்கள் குழுவின் தலைவர். மகிழா சம்மன் சேமிப்பு சான்றிதழ் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2023.